என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நல்ல நேரம் கூடி வந்து விட்டது. நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் தரும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விட்டாயானால் அதன் பிறகு உன் அப்பன் அதற்கு பொறுப்பாக முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நீ ஒவ்வொரு தீர்வையும் தேடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த தீர்வினை எல்லாம் நான் என் கைகளில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன். இந்த கருப்பன் இதையெல்லாம் உனக்கு தருகின்றேன். அப்படியானால் நீ பெற வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எதுவெல்லாம் இந்த கருப்பனிடத்திலிருந்து உனக்கு கிடைத்ததோ அதுவெல்லாம் உனக்கானது. அது நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையை அது நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இதை நீ சரியான வழியில் உன் வாழ்க்கையில் அழைத்து செல்லும் பொழுது நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுவதும் விருப்பப்படுவதும் பெரிய காரியம் அல்ல. அதை அடைவதற்கு எந்த அளவில் முயற்சிகள் செய்கிறோம் என்பதில்தான் எல்லா விஷயங்களும் இருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள். அது எதனால் நடக்கப் போகிறது என்கின்ற உண்மையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே முழுமையாக பெற்றிருக்கின்ற உன் வாழ்க்கை இதற்கு மேலும் உன்னை காயப்படுத்தும் என்று எண்ணுவதை விட இதற்கு மேலும் உனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்து மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது உன்னுடைய நம்பிக்கையின் காரணமாக உனக்கு கிடைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் ஒவ்வொரு நாளும் உனக்காக வருகின்ற நொடிப்பொழுதிலெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உனக்குள் மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்தவர்களை எல்லாம் அடக்கி ஓரத்தில் தூக்கி வீசி இருக்கின்றேன். இவர்கள் எண்ணியது எதுவும் உன் வாழ்க்கையில் ஈடேறாது என்கின்ற நிலைக்கு உன் வாழ்க்கையை நான் கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் என் பிள்ளையை சந்தோஷமாக இனிமேல் நீ எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கு வாழ்க்கையின் வசந்தமான நாட்கள் என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்போடு நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மன தைரியம் வெளிப்பட வேண்டும். தைரியத்தோடும் துணிச்சலோடும் நீ எடுத்து வைக்கின்ற உன்னுடைய விவேகமான முடிவு உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். இன்றிருக்கின்ற இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி விடுவேன். சந்தோஷத்தை உன் வசமாக்கி தந்து விடுவேன். நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்கும் பொழுது உன் முகத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை காண நான் எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, கருப்பனுக்கு எப்பொழுதுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நான் சொல்வதை நீ செய்யும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் காண்பிக்கின்ற வழிக்கு நீ வரும் வரை நான் உன்னை விடாமல் துரத்தி கொண்டே இருப்பேன். கருப்பன் அடிக்கடி உன் கண்ணில் படுகிறான் என்றால் அதற்கு காரணம் அதுதான். ஏதோ ஒன்று அப்பன் சொல்லச் சொல்ல நீ செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் சொல்லி கொடுத்த பிறகும் நீ கடைபிடிக்காமல் வாழ்க்கையை வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த அர்த்தங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும்.
நான் உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே எதையும் எடுத்துச் சொல்வேன். நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் காயப்பட வேண்டும் என்றும் உன் அப்பன் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்வான் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, நினைத்தது எல்லாம் நடக்கவில்லையே என்கின்ற வருத்தம் ஒருபுறம், நாம் நினைக்காதது எல்லாம் நடக்கிறதே என்கின்ற சந்தோஷம் ஒருபுறம், இரண்டும் ஒரே நேரத்தில் உன்னை திக்குமுக்காடச் செய்யும் பொழுது, எதையுமே நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே அது உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கை முழுமைக்குமானதாக நமக்கானதாக பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு நாளும் அதிலிருந்து ஒரு அடி தொலைவு கூட நீ பின்வாங்க கூடாது. முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து ஒரு முறை வைத்து விட்டால் பின்னால் வந்து கொண்டிருப்பவன் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருப்பான். நீ பல நாட்கள் கழித்து அவனின் முன்னேற்றத்தை கண்டு ஏக்கம் கொள்வாய். ஐயோ, அன்றே நாம் இதை செய்திருக்கலாமே, நாம் நினைத்ததையெல்லாம் அன்றே அடைந்திருக்கலாமே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். அப்பொழுது வேதனைப்படுவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் பொழுது மிக அருகில் வந்துவிட்ட பிறகு அதை பெறாமல் சென்றால் அது உன்னுடைய தவறு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த நேரத்தில்தான் உனக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியான பாதையை காண்பித்து கொடுக்கவில்லை என்று அர்த்தம். நீ எப்பொழுது இதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியானதாக மாறிவிட்டது என்று அர்த்தம். எல்லாமுமே உன்னுடைய மனநிலையை பொறுத்து மாறுபடும். உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ, உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள், இந்த மாற்றங்கள் என்று எல்லாவற்றையும் நீ உருவாக்கிட தயாராக இரு. கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இன்று இந்த நாளில் கந்தனின் அருளால் உனக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதம் தொடங்கி விட்டது. கிருத்திகை நாளில் உன் அப்பன் இந்த கருப்பன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். கந்தன் உனக்கு மிக பெரிய அருளை வழங்குவார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எல்லா நேரத்திலுமே நாம் நினைத்தது போல நம்முடைய தெய்வங்களிடமிருந்து நமக்கான வெற்றி கிடைக்கிறதல்லவா? அந்த வெற்றியை இன்று நீ கந்தபெருமானிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வளர்ந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது சிறு சந்தோஷம் வந்தால் கூட அதை நம்ப முடிவதில்லை. ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே அதற்கு எதிராக திரும்பிவிட்டது. எந்நேரமும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் என்று கொண்டிருந்தால் எப்படி நமக்கு நம் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வரும்? அப்படித்தானே என் பிள்ளையே? ஆனால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்காக நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாராக இருந்தாலும் இவர்களோடு நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் சுமூகமாக செல்ல வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதையும் மீறி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து ஒரு நாளும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டிருந்தாலே போதும். எதிர்வரக்கூடியவை எல்லாமும் உன் எதிரில் நிற்பவனை திக்குமுக்காடச் செய்துவிடும். உன்னுடைய முன்னேற்றம் எல்லோரையும் வியந்து பார்க்க வைக்கும். உன்னுடைய வெற்றி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த காலகட்டத்திலும் எந்த விஷயத்தையும் தொலைக்காமல் நமக்கு கிடைப்பதை சரியாக பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் ஒரு அடிதூட பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே இருந்து விட்டால் போதும்.
தெய்வம் தருவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்படின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.